நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலத்திற்கான பலன்களை பெற வேண்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் டெல்லியில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று சொல்லியிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும். அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு போரம், அந்த போரம்ல அவர் தன்னுடைய கருத்துக்களை வைக்காமல் இருப்பது தமிழக அரசு தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். இந்நிலையில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டிற்கான அனைத்து பலன்களும் பட்ஜெட்டில் இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டு பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களது பங்கு இருக்கிறது, இதை சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு எப்போ நமக்கு கிடைக்கும்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதில் எங்களுக்கு பங்கு இருக்குது, இந்த 3 லட்சம் கோடியில் பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதில் எங்களுக்கு அதிகமாக பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அதில் எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள், அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது. ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது.